ஹை குயின்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன்டா. சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம டேங்கோட எஃப்எஃப் தான், மீட் மை ஐடோல் மாமா. ஸோ அதில் பார்ட் 19 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏன் பார்ட் 1 to 18 பார்க்க முடியும், போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் ஸ்டோரி எனக்கு ஓகே. அண்ட் அதோட இன்னும் ஒரே ஒரு எபிசோடு தாண்டா இருக்கும். ஸோ லாஸ்ட் எபிசோடுக்கு வெயிட் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் ஒரே ஒரு எபிசோடு தான், நம்ம எப்படியாவது முடிச்சிடுவோம். ஓகே, ஏன்னா ரொம்ப இழுத்துட்டேன். அதோட இந்த ஸ்டோரி அவ்வளோவா போகலை. பட் என்ன பண்ணுறது, சரி ஓகே, எனக்கும் கொஞ்சம் டைம் கிடைக்காம போயிருச்சு, அதனால தான் சாரி. சரி ஓகே, பல பேசாமல் ஸ்டோரிக்குள்ள போகலாமா? ஸோ போன பட்டணத்தில் கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு தெரியல. ஸோ அதில் கன்டினியூ பண்ணி போகலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம டேங் வந்துட்டு உங்கள்கிட்ட ஒரு பொண்ணோட ஃபோட்டோவை கொடுத்துட்டு, இதான் அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பா. அவர் நினச்சிருப்பாரு நீங்கள் ரொம்ப பொறாமப்படுவீங்க, உங்களுக்கு ஜெல்லஸ் ஆகும், அந்த மாதிரி நினச்சாரு. பட் ஒன்றுமே நடக்கலை. ஸோ அதுக்கப்புறம் நம்ம டேங் ரூம் அதை அப்படியே படுத்துக்கிட்டு, ஐயோ இவன் மனசெல்லாம் நம்ம இல்லை போல், நம்ம தான் இவளை நினச்சிக்கிட்டு அப்படியே காலத்தை ஓடிக்கிட்டு இருந்தோம். சரி, கொஞ்சம் நம்ம கரியரில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி போய்கிட்டு இருந்தால் மறுபடியும் என் லைஃப்பில் வந்து இப்படி ஒரு தலைவலியை உண்டாக்கிட்டா. இதில் பார்த்ததும் நமக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன இளவோ, சரி இவட பேசி பார்க்குறதுக்கு முடியலை. என்னத்தை பேச அப்படின்னு நம்ம சொன்ன அப்படியே புலம்பிட்டே நைட்டு படுத்துட்டாரு. ஸோ மார்னிங் ஆகுது. மார்னிங் நம்ம ஜேகே வந்துடு. அப்படியே போனவாக்கில் நம்ம சரி எழுந்துரு இப்படி காலங்காத்தால் வந்து என்ன இப்படி எழுப்புறீங்க என்ன அப்படியோ? டேய் என்னடா இப்படி தூங்குற, வா போய் ஊர் சுற்றி பார்க்கலாம். ஊரா? டைம் என்ன? எங்க 5 மணி தாங்க ஆகுது. ஆமாடா, நாங்கள் 8 மணிக்கு ஆஃபீஸ் போகணும். சார் வா, இன்றைக்கி நான் உனக்கு ஊரை சுற்றி காட்டுறேன். என்னது 5 மணிக்கலாமா? ஐயோ சும்மா இருங்க, 5 மணிக்கு போய்ட்டு என்னதை பார்க்குறது? ஐயோ வாடா, அங்கே பிறகு வெளியவே ஜிம்மியும் வெயிட் பண்ணுறான், நீ வந்தால் போகலாம், இல்லைனா மாட்டிக்குவோம். சரி மாட்டிப்போம்மா. அப்போ நீங்கள் உங்கள் வீட்டை உங்கள் அண்ணா கிட்டேலாம் சொல்லலையா? ஐயோ ஆரம்பம் அவங்களாம் தெரிஞ்சுன்னா அனுப்ப மாட்டாங்க, பாடி கார்ட்ஸும் இருக்க மாட்டாங்க. நீ வாடா, இப்போ நீ வாரியா இல்லையா? ஏதோ ஃப்ரீயாக சுற்றி காட்டலாமே அப்படின்னு யோசித்தேன். நீ வரலன்னா ஐயோ இருங்க நான் வரேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு அப்படியே வெளியில் போயிடுறாங்க. ஸோ ரொம்ப நேரம் அவ்வளோ 3 பேரும் ஊர்லாம் சுற்றிட்டு அப்படியே வரப்போ நம்ம ஜிமினா அப்படியே ஜெரிக்கிட்ட, ஏன் சரி உங்கள் அக்காவுக்கு உண்மையாகவே வெட்டிங் ஃபிக்ஸ் ஆகிடுச்சா? அப்படியும் ஆமாம். சரி, உங்கள் அக்காவுக்கு எப்போ வெட்டிங் நடந்துச்சு? சரி வெட்டிங் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அப்படியும் ஃபிக்ஸிங்லாம் முன்னாடியே ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணீங்கல்ல, எப்போ? அதாங்க என்னமோ எங்கள் அக்காவுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கள்ல, ஃபோன் பண்ணிங்கள்ல. ஆமாம், அன்னைக்கு தான் எங்கள் அக்காவுக்கு என்கேஜ்மெண்ட்டு நடந்துச்சு. அப்படியே என்னது என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு நடந்துச்சா? என்னடா சொல்கிற? ஆமாம், அன்னைக்கு தான் நடந்துச்சு. அது சொல்கிறதுக்கு தான் நீங்கள் சொல்கிறதுக்குள்ளே நீங்கள் ஃபோனை கட் பண்ணிட்டீங்க. என்னடா வளர? நீ அன்றைக்கி எங்கிட்ட என்ன சொன்ன? வெட்டிங் என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு தானே சொன்னேன். இல்லைங்க, என்கேஜ்மெண்ட்டுக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்கு, ஸோ ரெடி பண்ணிக்கிருக்காங்க அப்படின்றத நான் ஃபுல்லாக சொல்கிறதுக்குள்ள நீங்கள் கேட்க ஆமாம் என்கேஜ்மெண்ட் நீங்கள் எப்படியும் அன்றைக்கி நடக்கத்தானே போகுது. ஸோ அதனால தான் ஆமாண்ணே. ஆனால் அன்றைக்கி அப்போ நடக்கலை, நீங்கள் இப்போ சொல்கிற டைமுக்கு நடக்கலை, அன்றைக்கி நைட்டு தான் நடந்துச்சு. என்னடா சொல்கிற? ஜேகே நம்ம அன்றைக்கி டேங்கை கூப்பிட்டு வந்திருந்தோம்டா. அன்றைக்கி தானே அந்த ஷாம் கிட்ட நம்ம ரெண்டு பேரும் பேசி அந்த மாதிரி நடந்துச்சு. அப்போது அந்த டைமுக்கு நம்ம என்கேஜ்மெண்ட் நடக்கலையா அவளுக்கு? அன்றைக்கி நைட்டு நடந்துருந்துருக்குன்னா நம்ம அன்றைக்கி போன டைமுக்கே நம்ம அதை பார்த்து பேசியிருந்தோம்னா என்கேஜ்மெண்ட் நடந்திருக்காதுல அப்படின்றக்கப்போ நம்ம ஜிக்குவோம். ஆமாடா, அப்படின்னா அந்த ஷாம் நம்மளை ஏமாற்றிட்டான் போல. அப்படியே என்கிட்ட சரியா என்ன பேசுகிறீங்க? இல்லை ஒன்றும் இல்லை அப்போ நிஜமாகவே அன்றைக்கி நைட்டு தான் நடந்துச்சா? ஆமாம், அன்றைக்கி நைட்டு தான் எங்கள் அக்காவுக்கு என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு. அப்படியே நம்ம ஜேகேவுக்கும் ஜிமினுக்கும் செம்ம ஷாக்கு. அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு அப்படியே நம்ம டாங் ரெடியாக இருக்கும்போது நம்ம ஜேகேவும் ஜிமினு போய்ட்டு, டே டாங் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? மயனுக்கும் ஷாமுக்கும் என்கேஜ்மெண்ட் நடந்துச்சுல. இப்போ என்ன மயனுக்கு நீ அதை ஞாபகப்படுத்துறீங்க? பேசாமல் இருங்கடா. நானே அதுலேருந்து எப்படியாவது கொஞ்சமாக வெளியில் வரணும் அப்படின்னு யோசிச்சுக்கிறேன். நீங்கள் சும்மா அதை ஞாபகப்படுத்தாதீங்க, எனக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆகுது அப்படின்னும் என்கிட்ட ஜேகே வாட்டி கொஞ்சம் இருடா. அன்றைக்கி நம்ம இந்தியா போன அன்றைக்கி அந்த ஷாம் என்ன சொன்னான்? எனக்கும் எனக்கும் ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு, நாங்கள் 2 பேரும் வெட்டிங் பண்ணுறது மட்டும் தான் இன்னும் பேலன்ஸ் இருக்குதுன்னு சொன்னால. ஆமாம் சொன்னான். இப்போ அதுக்கு என்ன டீ?
அன்றைக்கி நம்ம போன டைமுக்கு அன்றைக்கி என்கேஜ்மெண்ட்டே நடக்கலைடா. என்னது? ஆமாம், அன்றைக்கி நைட்டு தான் அவளுக்கும் ஷாமுக்கும் என்கேஜ்மெண்ட் நடந்துருந்துருக்கு. என்னடா வளர்ற? ஆமாம், அன்றைக்கி நம்ம போன டைமுக்கு அந்த ஷாமும் இல்லைன்னா நான் ஷாமு கூட என்னென்னமோ ஃபைட்டு அது இதுன்னு பண்ணிட்டோன்னு வை. அன்றைக்கே நீ அடி வேற வாங்கினியா? இந்த விஷயம்லாம் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக உனக்கு வெட்டிங் பண்ணி கொடுத்துருப்பாரு. ஒயனை வெட்டிங் உனக்கும் ஒயனுக்கு தான் வெட்டிங் நடந்திருக்கும். என்னடா சொல்கிற? ஆமாடா, நல்லா யோசிச்சு பாரு. நம்ம இந்தியாவுக்கு ஒரு 10 o'clock மார்னிங் 10 o'clockலாம் போயிட்டோம். ஸோ அந்த டைம் தான் நம்ம ஷாமை மீட் பண்ணியிருந்தோம். ஷாம் வந்து உங்ககிட்ட அந்த மாதிரி பனிஷ்மெண்ட்டு அதை பண்ணினா வெட்டிங் அப்படி இப்படின்னு சொன்னான். ஏன்னா அந்த டைம் தான் அதுக்கப்புறம் நீ ஃபுல்லாக வாங்கி முடித்த பிறகு தானே அவன் சொன்னான் எனக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு அப்படின்னு. பட் அந்த டைமுக்கு ஒய்யனுக்கும் ஷாமுக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்கலையாடா, நைட்டு தான் நடந்துருக்கு. நம்ம அந்த டைம் போய்ட்டு அவங்க அப்பா கிட்டே இந்த விஷயம்லாம் பேசியிருந்தோம்னா கண்டிப்பாக அவங்க அப்பா நீ நீ ஒன்று தான் அப்செப்ட் பண்ணியிருப்பாரு. ஒய்யனுக்கு ஒன்று வெட்டிங் பண்ணி வச்சுருந்துருப்பாருடா. அந்த ஊருக்குள்ளே இருந்து நம்ம ஃபைட் பண்ணியிருந்துருக்கலாம். ஏன்னா என்கேஜ்மெண்ட் ஆகாத பொண்ணுக்காக தானே நீ அடி வாங்கியிருந்துருக்க அப்படின்னு விட்டாங்க. டேய், அப்படின்னா அன்றைக்கி இப்போது அந்த டைம் எனக்கு வெட்டிங் ஃபிக்ஸ் ஆகலையா? என்கேஜ்மெண்ட் நடக்கலையா? இல்லைடா, ஜெரி தான் சொன்னான். மிஸ் பண்ணிட்டோம்டா. அந்த டைம் எனக்கு வெட்டிங் அந்த என்கேஜ்மெண்ட் நடக்கவே இல்லை. நம்ம கொஞ்சம் ஷாம் பேச்சு கேட்காம வீட்டுக்கே போயிருந்தோம்னா இப்போது ஒய்யனும் கூட அப்படின்னும் நம்ம டேங் அப்படியே அந்த பெட்டில் உட்காந்து என்னடா சொல்கிறீங்க அப்படின்னா ஒய்யனை நான் மிஸ் பண்ணியிருக்க மாட்டேனா? இல்லைடா, மிஸ் பண்ணியிருக்க மாட்டேன். அந்த ஷாம் பேச்சு கேட்டு நம்மளும் இங்கிட்ட வந்துட்டோம். அந்த டைம் தான் நம்ம பண்ணது பெரிய தப்பு. மிஸ் பண்ணிட்டோம்டா, உன் லைஃபே போச்சுடா அப்படின்னு இருக்கப்ப நம்மகிட்ட அவங்க அப்படியே அலறாரு. அவரால் அது என்ன அவ்வளோ ஷாக்காக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்து அழுது கிடக்கும் போதே நம்ம ஜிமின் பக்கத்தில் கேட்டு இருடா ஒரு தடவை நம்ம அவங்க வீட்டுக்கு போயிருந்துருக்கலாம்டா. ஏன்னா அன்றைக்கி நீ வாங்கின அட்டி அந்த வலி அதுக்கெல்லாம் எந்த ஒரு யூஸுமே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு நம்மகிட்ட ஆகட்டு. ஏன் தப்பு தான் எனக்கு அப்பயே மனசு பட்டுச்சு நான் அப்படி பேசலான்னு. ஆனால் நானே உன் மிஸ் பண்ணிட்டேன்டா. நானே அப்படின்னு எங்கள் ஜிக்கு வாடி, நீ ஒன்றும் மிஸ் பண்ணலை. இங்கே பாரு, என்ன இப்போது என்கேஜ்மெண்ட் தானேடா. என்கேஜ்மெண்ட் சாதாரண ஒரு ரிங்கு, அவ்வளோதான். கல்யாணம் என்ன ஆகலை. நல்லா யோசிச்சு பாருட்டே ஆகும். உனக்கு இன்னமும் சான்ஸ் இருக்குது. நீ மிஸ் பண்ணாமல் ஒய்யன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடு. புரியுதா? டீ என்னடா வளர என்கேஜ்மெண்ட் ஆன பொண்ணுடா. இப்போ போய்ட்டு நான் அதை பண்ணேன்னா அது சரியில்லைடா. இங்கே பாரு, உன் லைஃப் ஹாப்பினஸ் தான் முக்கியம். புரியுதா? நீ ஒய்யனை எந்த அளவுக்கு லவ் பண்ணுற இப்போ சொல்லு. ஒய்யனுக்கு கல்யாணம் ஆகி முடிச்சு போன பிறகு நீ வேறு ஒரு பொண்ணை நினைப்பியா? சொல்லு. உன் லைஃப்பில் வேறு பொண்ணுக்கு இடம் இருக்கா? கண்டிப்பாக இல்லை. அப்புறம் என்ன, இன்னும் வெட்டிங் நடக்கலை. இப்போயே நீ ஒய்யனுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணினா அது உனக்கு அப்படின்னு ஜிமினாட்டி வாய முடுறான். வெட்டிங் ஓகே, எனக்கு புரியுது. நீ நம்ம டேமுக்காக பேசுகிற ஓகே. பட் ஒயன் மனசில் என்ன இருக்குன்னு தெரியாமல் ஒயனுக்கும் ஷாமை பிடிச்சிருந்துச்சுன்னா ஷாமை லவ் பண்ணியிருந்தா அப்படின்னு டேங் அப்படின்ட்டு இங்கே பாரு நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு பொண்ணுடா. நம்ம இஷ்டத்துக்கு அவகிட்ட போய்ட்டு அவளை ஃபோர்ஸ் பண்ண முடியாது. புரியுதா? ஃபஸ்ட்டு ஒய்யனுக்கும் உன் மேலே ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்டா அப்படின்னு டேங்க. எனக்கு இப்போயே நம்பிக்கை இருக்குடா ஒய்யனுக்கும் என்ன பிடிக்கும்னு. ஆனால் அவகிட்ட இருந்து எப்படி நான் தெரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏதாவது ஒரு வழி கிடைக்கும்டா. இங்கே பாருட்டா, ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் நீ மேரேஜை பற்றி யோசி. புரியுதா? அப்படின்னும் ஓகேடா ஓகே அப்படின்ட்டு கொஞ்ச நேரத்தில் நீங்களா எல்லோரையும் கூப்பிட்றீங்க, வாங்க போகலாம், இன்றைக்கி ஏதோ ஒரு ஈவெண்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க, அதுவும் வெளியில் தான் நடக்குதா அப்படியே இதை வந்துட்டோம் அப்படின்னு மெசேஜில் எல்லோரும் வராங்க. ஸோ அப்போது நம்ம ஜிமினா ஜெரி நீ மட்டும் வீட்டில் இருப்பியாடா? எல்லோரும் நீ எங்கள் கூட வரியா? உங்கள் கூட வந்து நான் என்ன பண்ணேன்? சரி ஓகே, இங்கே டீம் பார்க்கெல்லாம் இருக்கான். உங்களோட மார்னிங் நான் வந்தேன்ல டிவி வாய முட்றா. சாரி, ஏன்னா அதில் எதுவுமே ஒழுங்காக பார்க்கல. ஸோ அதனால் இப்போ நான் எங்கடா போய் ஊரை சுற்றிட்டு வந்துடுவேன்.
நீங்கள் போயிட்டு உங்கள் வேலையை முடிச்சுட்டு வாங்க அக்கா. சேஃபாக இரு, ஓகே? அப்படியே ஓகேடா. சாப்பாடுக்கு இந்த பணத்தை வச்சுக்கோ. ஏக்கா என்கிட்ட இருக்குக்கா. இல்லை இந்த பணத்தை வச்சுக்கோ, தேவைன்னா எதாவது வாங்கி சாப்பிடு, சரியா? ஓகேடா, நான் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போகிறீங்க. அது ஏதோ ஒரு ஈவெண்ட் ஒன்று சம்திங், நிறைய ப்ரெஸ்ஸு நிறைய இதுலேருந்துலாம் வந்திருப்பாங்க. ஏதோ ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் மாதிரி வச்சுக்கிங்களே. ஸோ அந்த மாதிரி தான் அங்கே பிடிஎஸும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அதனால் அங்கே ப்ரோக்ராம் அதெல்லாம் நடந்துக்கிருக்கு. ஸோ அந்த ப்ரோக்ராம்லாம் முடிய சிம்பிளாக ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதில் நம்ம நீங்களும் அப்படியே மெம்பர்ஸ் கூட அப்படியே இருப்பீங்க. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம டேங் மட்டும் உங்கள்கிட்ட நிறைய பேர் வந்து பேசிகிட்டுலாம் இருப்பாங்கள்ல. ஸோ எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் அப்படியே அந்த பக்கம் இருந்து பேசிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த டைம் வந்து எனக்கு கை வந்திருப்பார். ஸோ கை வந்துட்டு உங்ககிட்ட அப்படியே உட்காந்து பேசியிருக்காரு. இதை பார்க்குற டேங்க்கு செம்ம கடுப்பாகுது. அவர் உடனே வந்து பார்க்கல, ஏய் இங்கே ரெடி பண்ணுறேன் அப்படியே இல்லை இவர் பேசிக்கிருந்தாரு. அதான் அப்படியே கையா ஒயன் உனக்கு நான் உன் தம்பியோட நம்பருக்கு மெசேஜ் பண்ணேன். உன் தம்பி நீ தூங்கிட்டான்னு சொன்னான். அதான் என்னைக்காவது அப்படியே உங்க டாங்கா டே உனக்கு எப்படி அவன் தம்பி நம்பர் கிடச்சி ஒயன் தான் கொடுத்தா அப்படியும் டாங்கா டே ஏன் நீ நம்பர் கொடுத்த? அவர் தான் கேட்டுக்கிட்டே இருந்தார். அதான் நான் ஜெரியோட நம்பரை கொடுத்தேன். இதில் என்ன மாமா இருக்குது? அப்படியே வாய முடி. ஏய் ஒட்டிங்க உன்னை கை அவனை கூப்பிட்றாங்க. இல்லை அது வந்து நீ போக மாட்டியா, இங்கே வாடி அப்படின்னு சொல்லி உங்கள் கையை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்களா கை 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 அப்படின்னு இருக்கப்ப நம்ம டாங்க ஒட்டிங்க ஏடி இப்போயும் கை 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 கைன்னு அவன் பேர் தான் சொல்கிறேன். நீ அவன் பேர் தான் சொல்கிறேன். இங்கே பாரு உனக்கு டீம் யோ லூசு மாமா இது ஏன் கைடா, என் கையை பிடிச்சிருக்கேன் எனக்கு வலிக்குது அப்படியே. சாரி இங்கே பாரு, நான் உனக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன், எனக்கு நீ அவன் கூட பேசுகிறது பிடிக்கல. அவன் என்னமோ சரியில்லை, அவரெல்லாம் நல்லா தான் பேசுகிறாரு, ஃப்ரெண்டு மாதிரி பேசுகிறாரு. நீ ஏன் மாமா அப்படி இருக்க? உனக்கு என்ன பிரச்சனை? நீ தாண்டி எனக்கு பிரச்சனை. இங்கே பாரு, வந்த இடத்துல கப்பு சிப்புன்னு இரு. இல்லைன்னு வேறு ஊருக்கு ஃபோன் பண்ணி உங்கள் அப்பாட்ட எல்லா விஷயமும் சொல்லிடுவேன். வேணாம் மாமா, மாமா அந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணிடாத மாமா, பெரிய கேஸ் ஆயிரும். பேசாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். அப்போ பேச்சை கிட்டக்கிட்டு கப்பு சிப்புன்னு இரு அப்படின்ட்டாங்க. நீங்களா சாரி மாமா அப்படியும் அப்படின்னு இருக்கப்ப அங்கே ஒரு பொண்ணு வந்துட்டு, அந்த பொண்ணு வந்துட்டு ஃப்ரான்ஸில் உள்ள பொண்ணு, ஓகேவா? ஸோ ஃப்ரெஞ்சு தான் பேசும். ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் டேங் அப்படியோ அப்படியே சரி அப்படியே டேங்கோட இருக்கும்போது அந்த பொண்ணு என்னமோ சம்திங் அது பேசுது. ஸோ டேங் அப்படியே உங்களை பார்த்துட்டு ஓயன் என்னம்மாம்மா அந்த பொண்ணு என்னமோ பேசுது, நீ கொஞ்சம் என்னென்னு கேட்டேன் என்கிட்ட சொல்ல அப்படியும். சரி மாமா அப்படியே சொல்லிட்டு நீங்கள் இப்படி என்னங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃப்ரெஞ்சில் பேசுகிறீங்க. ஸோ அந்த பொண்ணு அப்படியே அவள் சொல்கிறா, எனக்கு ஃப்ரெஞ்சு தெரியாது, உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் அந்த பொண்ணு தமிழில் பேசுகிற மாதிரியே நான் சொல்கிறேன் அப்படியே நீங்கள் டேங்க்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி, ஓகே? ஸோ அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, எனக்கு மிஸ்டர் டேங்கை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவரை நான் வெட்டிங் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், அவர் கூட டேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அவர்கிட்ட கேட்டுது, நீங்கள் எனக்கு அந்த அவர்கிட்ட கொஞ்சம் அதுக்கான எப்போ போகலாம் அப்படின்றது மட்டும் நீங்கள் அவர்கிட்ட கேட்டு சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லியும். நீங்கள் அதை அப்படியே கேட்டு என்னது, அவரை நான் டேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், அவர்கிட்ட சொல்லுங்கள், ஓகேவா? லவ் ப்ரப்போஸ் தான். அவர் ஓகேனா இன்றைக்கி ஈவினிங் வெளில போகலாம் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லுங்கள் அப்படியே. நீங்களா அப்படியே டாங்க கிட்ட அப்படி திரும்பிட்டே டாங்க என்ன சொல்லுது அந்த பொண்ணு? அதுவாம்மா அது வந்து நீ ரொம்ப நல்லா பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணியா, சூப்பராக இருந்துச்சா, அப்புறம் நீ இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணணுமா, இந்த மாதிரி நிறைய கேர்ள்ஸ் எல்லாம் வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்களாம், அவங்க கூட எல்லாம் நீ பெருசாக பேசக்கூடாதான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அந்த பொண்ணா நான் மற்ற பொண்ணுங்க பேசினா அந்த பொண்ணுக்கு என்ன பேசுகிறேன்? இல்லை மாமா நீ ஐடோல் இல்லை, அதான் மாமா அந்த பொண்ணு அப்படி சொல்லுது. அண்ட் முக்கியமாக அந்த பொண்ணு என்னென்னு சொல்ல சொன்னிச்சு, என்ன அந்த பொண்ணு உனக்கு தங்கச்சி மாதிரியா, ஸோ உன்னை ஒரு அண்ணனாக பாக்குது அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னிச்சு. அப்படியா, சரி ஓகே, நானும் அப்படியே அண்ணனா பார்க்குறேன்னு சொல்லிடுறேன் அப்படியே. அப்படியே சொல்லிட்டு அப்படியே நீங்கள் திரும்பிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட அப்படியே நீங்கள் ஃப்ரெண்ட்ஸில் அந்த பொண்ணுக்கு பதில் சொல்கிறீங்க. அப்போ அந்த பொண்ணு கேட்குது, என்ன சொன்னார்? அதுவா, சாரி அவர் உங்களை தங்கச்சா பார்க்குறாராம்,
ஸோ அதனால் அந்த மாதிரி லவ்வெல்லாம் அவருக்கு செட் ஆகாதான், அதனால் இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொன்னார். அப்படியே அந்த பொண்ணு நிஜமாவா, ஆமாம் அப்படி தான் சொன்னார், சாரி அப்படியும். ஓ ஓகே. அது அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கொரியன் வேறு தெரியுமா. ஸோ அந்த பொண்ணு அப்படியே பார்க்குது டேங்க. ஸோ அந்த டேங் வந்துட்டு நானும் உங்களை ஒரு தங்கச்சியாக ஏற்றுக்கிறேங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த பொண்ணுக்கு ஒரே அழுகையாக வந்துடுது. ஸோ உடனே அந்த பொண்ணு அழுகையே ஓடிடுது. ஸோ இப்போ டேங் எதுக்கு அந்த பொண்ணு அழுதுகிட்டே போகிறா அப்படின்ற மாதிரி இருக்கப்போ நீங்கள் சிரிச்சிட்டு நம்ம நீ தங்கச்சின்னு சொன்னல, அதான் அந்த பொண்ணுக்கு ஒரே ஆனந்த கண்ணீர் அப்படின்னையும் டேங் அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் என்ன மாமா அந்த பொண்ணு என்ன சொன்னா, அதான் மாமா சொன்னனே. ஓ அந்த பொண்ணு சொன்னதே தான் என்கிட்ட சொன்னியா. ஆமாம் மாமா அந்த பொண்ணு ஃப்ரெண்ட்ஸில் அதான் சொன்னிச்சு. ஓஹோ பட் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா. என்ன மாமா. எனக்கு ஃப்ரெண்ட்ஸு தெரியும். ஃப்ரெண்ட்ஸு தெரியும். அந்த பொண்ணு ஃபஸ்ட்டுக்கே வந்து என்கிட்ட ப்ரப்போஸ் தான் பண்ணுச்சு, அது எனக்கு தெரியும். அதான் உங்கள்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ண சொன்னேன், ரொம்ப அழகாக ட்ரான்ஸ்லேட் பண்ணேன். அப்படியும் நீங்களா அது ஏன் அப்படி பண்ண. அந்த பொண்ணு சொன்னதையே நீ அப்படியே திருப்பி மாற்றி 2-3 ஆட் பண்ணி தங்கச்சி ரேஞ்சுக்கு கொண்டு வந்து ஏன் அப்படி பண்ண அப்படின்னு நீங்கள் அது அது ஆரம்பித்து வந்துட்டேன். அந்த கூப்பிட்றேன். அதெல்லாம் ஆரம்பம்லாம் ஒன்றும் கூப்பிடல, ஏன்னு சொல்லிட்டு போ. அப்படியே ஐயோ விடுமாம்மா அப்படியே சார் கையை விட்டு விட்டு ஓடிடுறீங்க சொல்லிட்டு அப்படியே பார்த்து சிரிக்கிறாரு. அப்படின்னா எனக்கு நம்ம மேலே ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு தெரியும். ஏதோ ஒன்று இருக்குது, ஏதோ ஒன்று. என்ன லவ் தான். அப்புறம் என்னதுக்கு அவள் பொறாமப்படணும். எனக்கு அப்போவே அவன் மேலே டவுட் இருந்துச்சு, இப்போ கிளியர் ஆயிடுச்சு. என் பொண்டாட்டி எப்போயும் எனக்கு தான் அப்படின்னு போய் சொல்லிடு அப்படியே சிரிச்சுட்டு பாரு. ஸோ அதுக்கப்புறம் எல்லோரும் வீட்டுக்கு போகிறதுக்காக இருக்கும்போது அதுக்கு நடுவில் ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஐ மீன் நம்ம மெம்பர்ஸ் மட்டும் அப்படியே கிளப்புக்கு போகணும் அப்படின்னு. ஸோ நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜிகே அப்படியே டே மச்சான் ஏதாவது ட்ரை பண்ணியா, உன் வயன் உன்னை லவ் பண்ணுற மாதிரி ஏதாவதா டே. அவன் என்னை லவ் தாண்டா பண்ணுறா, ஆனால் அவள் ஒத்துக்க மாட்டேறா, அதை ஒத்துக்க வைக்கணும். ஐயா அவளை என் பொண்டாட்டியெல்லாம் அதான்டா பாவம். எனக்கு என்னமோ ரொம்ப கம்பல் பண்ணி தான் அவருக்கு அந்த மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருந்துருக்கும். சரி அப்படியே சொல்லி ரவுண்டாக குடிக்கிறாரு. ஸோ அவ்வளோ குடிக்கிறாரு. நம்ம ஜிமினா டே ரொம்ப அதிகமாக குடிக்கிறேன் டேங்க வேணாம், இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் டீ, வாய முடி இன்றைக்கி எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, இந்த சந்தோஷத்தை நான் விட்டுறதா இல்லை அப்படின்னு சொல்லி கப்பு அடிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வழியாக கண்ட்ரோல் பண்ணி டேங்க கூப்பிட்டு போகிறாங்க வீட்டுக்கு. ஸோ வீட்டுக்கு போனால் அங்கே நம்ம டாங்க வீடு வந்துடுச்சா அப்படியே. ஆமாடா வீடு வந்துடுச்சு, ரொம்ப அதிகமாக குடிச்சிட்டேன், ஒரு ரூமுக்கு போ ஃபஸ்ட்டு. ஓகே நீங்களாம் ரூமுக்கு போய் பாடுங்க போங்க அப்படியே அப்படியே சொல்கிறேன். ஸோ நம்ம டாங்க அப்படியே அந்த ஸ்டெப்ஸில் ஏறி வராரு. ஸோ அப்படியே வரப்போ ஐயோ காலெல்லாம் ஸ்லிப் ஆகுதே ஐயா அப்படின்ற மாதிரி சொல்லி வரப்போ அவர் வந்து டக்குன்னு ஸ்லிப் ஆகிறாரு. ஸோ அப்போ நீங்கள் வந்து அவனுக்கெல்லாம் அப்படியே பிடிக்கிறீங்க டாங்க. ஸோ டாங்க ஐயோ அழுது பொண்டாட்டி அப்படியே. மாமா என்ன மாமா சொன்ன. பொண்டாட்டி என் பொண்டாட்டி வாயின்னு தானே நீனு. ஆமாம் இவ்வளோ அழகாக வேறு யார் இருக்க முடியும் பொண்டாட்டி அப்படின்னீங்களா. மாமா என்ன மாமா அப்படின்ட்டு சாப்பிட்டாங்க. ஐயோ அது வந்து மாமாம்மா என்ன மாமா ரொம்ப குடிச்சிட்டியா, சரி வா ரூமுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூமோட ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே போகிறீங்க. ஸோ அப்போ வந்துட்டு நம்மட்டாங்க பொண்டாட்டி அந்த டோரை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி. ஏன் மாமா க்ளோஸ் பண்ணி அப்படின்னீங்களா. அப்படி சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டு சாப்பிட்டாங்க. பொண்டாட்டி ஐயோ உன்னை இப்படி கூப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சுல, வருஷம் ஆயிடுச்சுடே, எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா உன்னைய, இப்போ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னீங்களா. மாமா என்ன மாமா அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப நேரம் அவர் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு, நீங்கள் அதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க.
ஸோ அப்போ அவரை உங்கள்கிட்ட நான் உங்களுக்கு முக்கியமான விஷயத்தை சொல்லணும்டி, ஆனால் அதை இப்போ சொல்ல மாட்டேன், ஒரு சிச்சுவேஷனில் சொல்லுவேன். பட் எனக்கு ஒன்று தெரியும், நீ அந்த ஷாமை வெட்டிங் பண்ண போகிறல, அந்த ஷாம் உனக்கு பர்ஃபெக்டானவனே கிடையாது. அவன் ஒரு வெட்டு அவன் செஞ்ச வேலைனால்தான் இப்போ நான் இந்த நிலமையில் இருக்கேன். அவன் செஞ்ச வேலை அப்படி ஆயிடுச்சு. அவனை நான் சும்மாவே விட மாட்டேன். அப்படியே நீங்கள் என்னது ஷாம் மாமாவுக்கும் டாங் மாமாவுக்கும் என்ன பிரச்சனை? மாமா என்ன மாமா சொல்கிறேன், அவர் என்ன செஞ்சார், என்ன செஞ்சானா, என் லைஃபையே பார்த்துட்டாண்டி என்கிட்ட இருந்து. ஆனால் விட்ட மாட்டேன், நோ 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 இல்லை டாங் அப்படிலாம் சும்மா விட மாட்டேன், புரியுதா? என்கிட்ட இருந்து எத்தையும் டாங்க்கு ஒன்று நினச்சானா அதை விட்டையாமல் விட மாட்டான். எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்னீங்களா மாமா, மாமா குடிச்சிருக்கீங்க மாமா, சரி மாமா நீ வந்து பாடு வா அப்படியே இருக்கப்பேன். அப்படியே நீங்கள் போய் டேங்க படுக்க வைக்கிறப்பேன். டேங்க அப்படியே உங்கள் கையை பிடிச்சி இழுத்து அப்படியே பக்கத்தில் படுக்க வச்சுக்கிறாரு. நீங்கள் மாமா 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 ஏன் சரி வாய்மொழி என்ன எங்கே தர தூக்கம் வருது அப்படின்னு சொல்லி உங்களை ஹக் பண்ண. நீங்கள் மாமா மாமா அப்படின்னு இருக்கப்பேன். டேங் உங்களை விட்டுற மாதிரியே இல்லை. ஸோ நீங்கள் மாமா மாமா அப்படியே இருக்கப்ப டக்குன்னு எழும்பிட்டு அப்படியே உங்கள் ஹிப்பு கிட்ட வராரு. நீங்கள் மாமா மாமா என்ன மாமா பண்ணுறேன்? ஐயோ இந்த ஹிப்பை பார்த்து எவ்வளோ நாள் ஆயிடுச்சு, டச் பண்ணி கூட. அப்படியே நீங்கள் என்ன மாமா? ஆமாடி அங்கே இருக்க போவா அப்படிலாம் டச் பண்ணியிருக்கேன். உன் வீட்டுக்குள்ளே இருக்குல்ல அந்த ஹிப்பில் இருக்க அந்த மோல், ஐயோ அவ்வளோ அழகாக இருக்கும். ஐயோ உனக்குன்னே இருக்கும்டே செம்ம ஃபிகர் நீனு. மாமா என்ன மாமா சொல்கிறேன்? ஆயமாடே ஐயோ அப்படியே சொல்லி அப்படியே அவங்க கை வைக்கும்போது நீங்கள் மாமா மாமா அப்படின்னு இருக்க ஏச்சோ ஷோ ஆயமாடே ஐயா அப்படின்னு சொல்லி அப்படியே உங்ககிட்ட வராரு. நீங்கள் மாமா மாமா என்ன மாமா பண்ணுற? மாமா நான் போகிறேன் அப்படின்னு இருக்கப்ப அவரை கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்கள் மாமா மாமா அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் அவங்க டார்ச்சர் பண்ணி அவங்கள ஹக் பண்ணி தூங்கி இருந்தப்பாரு. ஸோ மார்னிங் ஆகுது. மார்னிங் நம்ம டேங் அப்படியே எழும்புறாரு. அம்மா அப்படியே சரி எழும்புனா நீங்கள் பக்கத்தில் சொல்லிட்டாங்க. ஐயோ ஐயோ பையன் அப்படியே மாமா என்னடி பண்ணுற, என் பக்கத்தில் என்னடி பண்ணுற? நீ தான் மாமா நைட்டு என்னை போக விடாமல் உங்ககிட்டே தூங்க வச்சிட்டேன். இருக்கு மாமா ஏதாவது வெளியில் தெரிஞ்சுன்னா எவ்வளோ இதாக இருக்கும். ஏய் அப்படின்னா நம்ம ரெண்டு பக்கத்தில் வாய முடி அப்படியே நம்ம சொல்லி நீங்கள் போயிடுறீங்க சொல்லிட்டு அவங்க ஐயோ ஏதாவது பண்ணியிருப்பனோ எங்கே அடே ஓஹோ என்னமோ நடந்திருக்கு போச்சு ஏன் போகணும், நம்ம பண்ணாடி தானே. இப்போது எப்படியாவது இந்த ஒயனை நம்ம பக்கம் வச்சுக்கணும். ஸோ இதுக்கு ஏதாவது பண்ணணுமே, எப்படி என்ன பண்ணலாம்? என்னால் முடியாது. என் ஒயனை அந்த ஷாமுக்கு தூக்கி கொடுக்க முடியாது. என் ஒயனை என்னை விட்டு போகிறதே நான் விரும்ப மாட்டேன். என் ரூமில் ஒன்றா எங்கள் ஒயன் என் கூட இருக்கா அப்படின்னா என் ஒயனுக்கு என்னதுன்னு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஆமாம் அப்படி தான் அர்த்தம். ஸோ விடவே மாட்டேன். இதுக்கு மேலே சரி ஓகே, எவ்வளோ நாள் தான் ஹீரோவாகவே இருக்குது, கொஞ்சம் வில்லாத்தனத்தை காமிக்க வேண்டியதான். ஓகே அப்படின்னு நம்ம சொல்லி அப்புறம் கம்பெனி போய்ட்டு ஏதோ சம்திங் ஏதோ ஒரு ஃபோட்டோவை கொடுத்து எடிட் பண்ண சொல்லிவிட்டு அதை அப்படியே அவர்கிட்ட லேப்டாப்பில் போட்டுட்டு சாரி மாவையன் ஏன் பிக்கை வச்சு என்னால் எதுவும் பண்ண முடியலை. ஓகே இந்த வெட்டிங்கை ஸ்டாப் பண்ண எனக்கு ஒரு வழி இல்லை. எனக்கு தெரியும்டே உன் ஊரில் இந்த மாதிரி பிரச்சனை தான் வந்துச்சுன்னா உடனே வெட்டிங்கை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியுமா அப்படின்ட்டு. ஸோ அந்த பிக்சரை பார்க்குறாரு. அதை பார்த்தா நீங்களும் இருப்பீங்க. உங்கள் பக்கத்தில் நம்ம கையோட ஃபோட்டோ இருக்குல்ல அதை போட்டு எடிட் பண்ணிவிட்டு அவர் அவரை ஃபோட்டோவை வச்சு அனுப்புனா ஏதாவது ஒரு பிரச்சனை அவருக்கு வருமோ இல்லை சம்திங் ஏதோ ஒன்று. ஓகே ஸோ ப்ராப்ளம் ஆயிரும், இல்லைன்னா ஏதாவது அந்த மாதிரி இருக்கும். ஸோ வேறு யார் கூடயாவது ஒரு ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை ஆகும்ல. ஸோ அதுக்காக தான் அவர் அந்த வெட்டிங்கை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோட்டோவையும் கையோட ஃபோட்டோவையும் வச்சு எடிட் பண்ணி அதை உங்கள் ஃபேமிலிக்கு அனுப்பி விட்டார். ஸோ அதை பண்ணிட்டு தான் நம்மட்டாங்க. இனிமேல் இந்த வெட்டிங் எப்படி நடக்குதுன்னு நானும் பார்க்குறேன். நடக்காது, என் பொண்டாட்டி எனக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி வில்லத்தனமாக ஒரு வேலையை செஞ்சு விட்டார். சரி ஓகேடா, இதோட நான் இந்த எஃப்எஃப்ஐ கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன்.
பிடிச்சிருக்கான்னு தெரியல, பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். சரி ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபைனல் பார்ட்டோட இந்த எஃப்எஃப் முடிச்சிருவோம். சரி ஓகேடா, நெக்ஸ்ட் பார்ட்காக வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் டாட்டா.